welcome back to Shades of Bhavya. Welcome back to one more video. எஸ் ஃபர்ஸ்ட் சாரி, ஏன்னா நான் வந்து நீங்கள் அந்த பேக்ரவுண்டில் தான் கேட்டிருந்தீங்க. பட் 2 ஹார்ஸாக கண்டினியூஸாக மழை பெய்யறதுனால என்னால் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், பட் எடுக்க முடியல. அதனால தான் வீட்டுக்குள்ளேயே வந்து நான் எடுத்துட்டேன். கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வந்து நான் ஓப்பன் ஏரியாவில் எடுத்து உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு சாரி. அண்ட் நான் Q&A போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ஆக்சுவலி கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஆனால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 கொஷின்ஸ் வரும், லைக் அதை மட்டும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் கம்யூனிட்டி போஸ்ட்லேயே கிட்டத்தட்ட 34 கொஷின்ஸும் இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். டோட்டலாக இவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்குன்னு எல்லாமே ஷார்ட் ஃபார்மில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்ககிட்ட நான் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிறேன். லைக் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ் இல்லாமல் எனக்கு எனக்கு எவ்வளோ தெரியுமோ நான் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேசிக் கொஷின் வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோலையுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 13/11/1999. அண்ட் யாராச்சும் நவம்பர் பார்ன் பேபிஸ் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட் செஷனில். நானும் நவம்பர் தான். செகண்ட் கொஷின் வந்து இயரிங் கலெக்ஷன், ட்ரெஸ் கலெக்ஷன், அதை பற்றிலாம் ஒரு வீடியோ கேட்டிருக்கீங்க. ஸோ ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு வந்தால் நான் பெருசாக எதுவும் வாங்க மாட்டேன், பட் வாங்குறதும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அது கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த இயரிங் நான் நிறையவே வச்சுருக்கேன். லைக் சின்ன வயசுலேருந்து வாங்கினது எல்லாமே சேர்த்து வைப்பேன். என் பழக்கம் எப்படின்னா, லைக் ஒரு பொருள் வாங்குறோன்னா அதை நான் ரொம்ப பத்திரமா வச்சுப்பேன். அது தொலைகிற வரைக்குமே நான் பத்திரமா வச்சுப்பேன். அண்ட் யாராச்சும் கேட்டு எடுத்து கொடுத்துருவேன். இன்னும் அந்த மாதிரி தான். லைக் வாங்கிட்டு ரீயூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிற ஆள் நான் கிடையாது. நான் எல்லாமே ரீயூஸ் பண்ணுற பொண்ணு தான். ஸோ நான் உங்களுக்கு இயரிங் கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்கிறது நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது ரொம்ப கிரிட்டிக்கலான கொஷின். இன்ஜினியரிங்கா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸான்னு கேட்டிருக்கீங்க. நான் ஏன் எடுக்கல இன்ஜினியரிங்ன்றது வேணால் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், ஃபினான்ஷியலாக நான் வந்து ரொம்ப செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சதுக்காக நான் இன்ஜினியரிங் எடுக்கல. ஏன்னா இன்ஜினியரிங் வந்து கொஞ்சம் செலவாகும். ஏன்னா எங்கள் வீட்டில் நானும் அண்ணாவும் சேம் டைமில் படிச்சுட்டு இருந்தோம் காலேஜ். ஸோ 2 பேருக்குமே ரொம்ப அதிகமாக ஃபீஸ் வருன்றதுனால அதை யோசிச்சு நான் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் எடுக்கல. செகண்ட் திங், நான் கவுன்சிலிங் அப்ளையே பண்ணலை. அதுக்கு முன்னாடியே எனக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் சீட் கிடச்சதுனால இன்ஜினியரிங் பக்கமும் நான் போகல. ஸோ இது 2 ரீசன் தான். அண்ட் தேர்ட் திங் வந்து 4 இயர்ஸ் படிக்கணுமா அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனத்தினால நான் இன்ஜினியரிங் எடுக்கல. பட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ஸ்டேபிளாக லைக் ஒர்க் போயிட்டுருக்கேன். ஆனால் இன்ஜினியரிங் எடுத்திருந்தேன்னா மேபி 1% எக்ஸ்ட்ரா நான் சேலரி வாங்கியிருப்பேன். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேலரி பேக்கேஜ் கொஞ்சம் அதிகம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அண்ட் போக போக ஒன்ஸ் ஐடி ஃபீல்டில் என்டர் ஆகிட்டோன்னா நம்மளோட ஸ்கில் தான் பேசும் தவிர நம்ம என்ன படிச்சிருக்கோன்னு பேச மாட்டாங்க. இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எம்டெக் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எம்டெக் முடிக்க போகிறேன். எம்டெக் எடுத்துக்கிட்டா உன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டால் நான் எம்டெக்குன்னு சொன்னால் நான் ஒரு ஃப்ரெஷர் ஆயிடுவேன். அதே நான் எக்ஸ்பீரியன்ஸ் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான பேக்கேஜ் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். நம்ம ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போகிறோமோ அதில் தான் இருக்குது. அண்ட் இன்ஜினியரிங் படித்தாலுமே நல்ல பேக்கேஜில் நல்ல கம்பெனியில் நல்ல பிளேஸ் ஆகலாம். ஸோ 2மே பெஸ்ட்டு தான். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் எடுத்து படிங்க. நான் வந்து அதுக்கு இன்ஜினியரிங் படிக்கக்கூடாதுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் ஏன் படிக்கலைன்றது நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். எனக்கு ஃபினான்ஷியல் இது இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் படிக்கல. மற்றபடி எடுத்து படிச்சிங்கன்னா நிஜமாவே உங்களுக்கும் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். நீங்களும் நல்லா பிளேஸ் ஆவீங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்களும் நல்லா பிளேஸ் ஆவீங்க. எல்லாத்துக்கும் தேவையானது நம்ம இன்டர்வியூ கிளியர் பண்ணணும். நீங்கள் யாராக வேணா இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு இன்டர்வியூ கிளியர் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதும், நம்ம வந்து பிளேஸ் ஆகலாம். நீங்கள் ஜாபுக்கு போக பிஎஸ்சி இல்லாமல் வேறு என்ன கோர்ஸ் படிச்சிங்க? நான் ஒன்றுமே படிக்கலைங்க. ஒன்றுமேனா லைக் எதுவுமே படிக்கல. என்டர் ஆகும்போது லைக் ஐடி ஃபீல்டில் என்டர் ஆகும்போது நான் எதுவுமே படிக்காமல் தான் போனேன். ஜஸ்ட் நான் இன்டர்வியூ கிளியர் தான் பண்ணேன். இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு நான் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி இவங்களோட கொஷின் என்னவா இருக்குன்னா, நான் பிஎஸ்சி தாண்டி நான் வெளியில் ஏதாச்சும் கோர்ஸ் படித்ததுனால எனக்கு ஈஸியாக கிடச்சதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பட் இல்லை, நான் எந்த கோர்ஸுமே படிக்கல, எதுவுமே படிக்கல. டைரெக்டாக காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்குக்கு தான் ஜாயின் ஆகுனேன். நடுவில் ஒன்றுமே பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் வந்து வை சிபிஎஸ்சிலேருந்து ஸ்டேட் போர்டுக்கு போனீங்க? நானும் இப்போ சிபிஎஸ்சிலேருந்து ஸ்டேட் போர்டுக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து பெருசாலாம் யோசிக்கலைங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி கூட நிஜமாவே 2016லலாம் 2015லலாம் இல்லவே இல்லை. சிபிஎஸ்சிலையுமே ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அட்மிஷன் சிபிஎஸ்சியில் தான் போடலான்ட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட் போர்டு சேர்ந்துட்டாங்க. சரி நம்ம மட்டும் சிபிஎஸ்சியில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நானும் அப்படியே ஸ்டேட் போர்டு சேர்ந்துட்டேன். மற்றபடி எதுவும் பிளான் பண்ணி ஸ்டேட் போர்டில் படித்தா நல்ல மார்க்ஸ் வரும், இல்லை நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் எந்த பிளானுமே இல்லை. அப்படியே ரேண்டமாக எடுத்தது தான். ஸோ அந்த டைமில் அப்படியே எடுத்துட்டோம். அண்ட் நாங்கள் படிக்கும்போது 1200க்கு தான் மார்க்கு. இப்போ 600க்கு நினைக்கிறேன். எங்களுக்கு அப்படி இல்லை, நாங்கள் 1200க்கு தான் எழுதணும். அண்ட் எனக்கு கோவம் வருமா? இந்த கொஷின் வந்து என்னை சுற்றி இருக்கவங்க பார்த்தாங்கன்னா முதல்ல
ஃபோன்ல இருந்தே கல்லு தூக்கி வீசுவாங்க. எனக்கு ஆனா அவ்ளோ கோவம் வரும். ஆனா ரொம்ப ரொம்ப ஷார்ட் டெம்பர். ஈஸியா கோவப்பட்டுருவேன். ஆனா ரொம்ப பொறுமை இருக்கு. கோவப்பட்டுட்டு வார்த்தை விடுறது, அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். கோவவிட்டு இப்படி அமைதியா இப்படி உட்காந்துப்பேன். இப்படி அமைதியா இருந்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நான் கோவமா இருக்கேன் அப்படின்ட்டு. அண்ட் கோவமா இருந்தாலுமே 5 நிமிஷம் தான் என் கோவம். 6வது நிமிஷம் நானே போய் பேசிருவேன். நான் வந்து யார்கிட்டயுமே பேசாமலாம் என்னால இருக்கவே முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு வாயாடி மாரி பேசிட்டே இருப்பேன். நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும் நான் பேசிட்டு இருப்பேன். ஸோ என்னால யார்கிட்டயுமே பேசாம இருக்க முடியாது. க்ளோஸ் சர்க்கிள்ல சொல்றேன். ஆனா வெளி ஆளுங்க கிட்ட நான் கோவமே படமாட்டேன். எவ்வளோதான் கோவம் வந்தாலும் நான் ஏன்னா நான் பேசவே மாட்டேன் அவங்க கிட்ட. அவங்க என்ன ட்ரிகர் பண்ணாலுமே நான் அமைதியா தான் இருப்பேன். கோவம் வருமா கேட்டா, எஸ் கொஞ்சம் நெறையவே வரும். நீங்களும் உங்க அண்ணாவும் சண்டை போடுவீங்களா? ஆக்சுவலி சின்ன வயசுல டிவி ரிமோட்டுக்கு சண்டை போட்டுருக்கோம். கோபி மஞ்சூரியன் எனக்கு கோபின்னா அவ்ளோ பிடிக்கும். கோபி மஞ்சூரியனுக்கு சண்டை போட்டுருக்கோம். இந்த மாரி சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது சண்டை போட்டுருக்கோம். எப்போ காலேஜ் போனோமோ 2 பேரும் ஒரு ஊர் பக்கம் போயிட்டோம். அவன் சென்னை போயிட்டான், நான் கோயம்புத்தூர் போயிட்டேன். ஸோ எங்களுக்கு பேசுற டைம், பார்க்குற டைமே எங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா 2 பேருமே காலேஜ் லைஃப்ல பிஸி ஆயிட்டோம். எப்பயாச்சும் தான் வீட்டுக்கு வரும் ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல. ஸோ காலேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் பெருசாக சண்டை போட்டுக்கிட்டதே கிடையாது. சண்டை போட்டாலும் ஈஸியாக பேசிடுவோம். எனக்கு அதான் சொல்கிறேன்ல, எனக்கு யார்கிட்டயுமே சண்டை போட்டு அந்த கிரட்ஜ் மனசில் வச்சு ரிவெஞ்ச் எடுக்கணுன்ட்டுலாம் எனக்கு எப்பவுமே இருந்ததில்ல. எனக்கு அப்படி இருந்தால் தூக்கமும் வராது. எனக்கு ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும் ஹார்ட்டே யார்கிட்டயாச்சும் சண்டை போட்டேன்னா. ஸோ நான் யார்கிட்டயுமே சண்டை போட மாட்டேன். ஹவ் டு மேனேஜ் வீக்கெண்ட்ஸ் எனக்கு தெரியல நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். மேபி அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீக்கெண்ட்ஸ் பெருசாக வந்து கிடைக்கிற 2 நாள்ல எப்படியாச்சும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மத்த நாள் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து நான் எப்படின்னா, ஒரு நாளைக்கு வீக்கெண்டுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிருவேன். இந்த 2 வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேத்த மாரி நான் பிளான் பண்ணி வச்சுப்பேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டயர்டா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா பிரேக் எடுங்க. அ ரொம்ப புஷ் பண்ணிக்காதீங்க. நான் பாருங்க இன்னைக்கு ஃபுல்லாவே பிரேக் எடுத்துட்டேன். காலையிலேருந்து நான் பெருசா எதுவுமே பண்ணல. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் நான் வந்து ஆஃப்டர்நூன்ல தூங்கியிருக்கேன். ஏன்னா காலையிலேயே எனக்கு வந்து 5:30 மணிக்கே கால் வந்துருச்சு. ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்ட்டு. காலையிலேயே எழுப்பி விட்டாங்க. அதனால எனக்கு வேற ஆப்ஷன் இல்லல்ல. நான் வந்து மத்தியானம் தூங்கிட்டேன். நல்லா தூங்கி எந்திரிச்சேன். அதான் இப்போ இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். ஸோ டயர்டா இருந்துச்சுன்னா நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஆனா டயர்டா இல்லன்னா 100% எஃபோர்ட் குடுத்து உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை எல்லாமே செஞ்சுருங்க. ஸோ நெறைய பேர் இதுதான் சொல்லியிருக்கீங்க. நீங்க பேசுறது வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கு. எங்கள இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப ஹேப்பியா இருக்கு உங்க வேர்ட்ஸ் கேட்கும்போது. அண்ட் டெய்லி விளாக்ஸ் போடுங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த மாரி கமெண்ட்ஸ்லாம் நான் ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். மேனிஃபெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இத வந்து நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருந்தேன். என் வீடியோஸ் பார்த்து யாராச்சும் இப்படி சொல்லுவாங்களா? புடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்களா? லைக் என் வீடியோஸ் மோட்டிவேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்களா? அப்படின்ற மாரிலாம் ஆசைப்பட்டுருக்கேன். அந்த ஆசைப்பட்டதெல்லாம் இப்ப நடக்குதுன்னும்போது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹேப்பி. கமெண்ட் பண்ற உங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களுக்கு பெரிய ஹார்ட் இருக்கிறதுனால நீங்க இன்னொருத்தங்கள பாராட்டுறீங்க. ஸோ அதுக்கே நான் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அண்ட் எஸ் உங்கள நான் இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு நாள் நம்ம எல்லாம் சேர்ந்து அட்லீஸ்ட் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சு ரீச் பண்ணணும். அண்ட் ஒரு வீடியோல நான் எங்க அண்ணாவ காமிச்சிருந்தேன்ல, குக்கிங் வீடியோல. அதுக்கு நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க, உங்க அண்ணா நல்லா ஹெல்ப் பண்றாங்க உங்களுக்கு சமைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, அவன் நல்லாவே சமைப்பான். நல்லாவே நான் வந்து லிட்டரலி டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தான். பெருசா வந்து கிச்சன் பக்கம் போமாட்டேன். போவேன் ஏதாச்சும் எனக்கு புடிச்சது செய்றதுக்கு, இல்ல எப்பவாச்சும் அம்மாக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அண்ட் வீட்டு வேலை செய்ய மாட்டேன்னு கிடையாது. நான் வீட்டு வேலையும் செய்வேன். பட் நான் பெருசா காமிச்சுக்கிறதில்ல. வீடு பெருக்கிறது, டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சுருவேன். ஸோ அந்த மாதிரிலாம் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் வீட்ல. அண்ட் எங்க அண்ணாவ பத்தி சொல்லியிருக்கீங்க. எஸ் அவன் வந்து என்னோட எல்டர். என்னோட பெரிய அண்ணா. ரொம்ப சப்போர்ட்டிவ். என் ஃபேமிலியே சொல்லியிருக்கேன்ல, ரொம்ப சப்போர்ட்டிவ். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க நான் பண்ற ஒரு ஒரு விஷயத்துக்கும். அதனால மட்டும் தான் என்னால இந்த இடத்துல உட்காந்து இப்போ நான் பேச முடியுது. எக்ஸ்பிளைன் ஹவ் டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல். ஓகே நான் கண்டிப்பா செப்பரேட் வீடியோ போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா. ஏன்னா நெறைய பேருக்கு அது தேவைப்படுமான்றது தெரியல. பட் நீங்க கேட்டிருக்கிறதுனால உங்களுக்காகவே நான் டெடிகேட்டட் எண்ட் டு எண்ட் வீடியோ போடுறேன். అండ్ తెలుగు தெரியுமான்னு கேட்டிருக்கீங்க. నాకు చాలా బాగానే తెలుగు వచ్చు. நாங்க வீட்லயே தெலுங்கு பேசுவோம். தமிழும் பேசுவோம். அண்ட் கன்னடா தெரியும், இங்கிலீஷ் தெரியும். இந்த 4 லாங்குவேஜ் எனக்கு தெரியும். ஸோ தெலுங்கு நல்லாவே தெரியும். அண்ட் நெறைய பேர் என் கம்பெனில தெலுங்குல வீடியோஸ் போடுங்க. ஏன்னா என் கம்பெனில நெறைய பேர் தெலுங்கு பீப்பிள் இருக்காங்க. தெலுங்குல போடு, தமிழ்ல நீ பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியல. உன் மூஞ்சிய பார்த்துட்டே தான் உட்காந்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஃபியூச்சர்ல முடிஞ்சா நான் வந்து 2 சேனல் வச்சு போடுறேன். பட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்போ நம்ம அவ்வளோ ஒர்த் இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் வந்து போடுறேன். கைஸ் நான் ஒண்ணு இப்ப சொல்லணும்.
மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஏன் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க? லைக் பண்ணா தானே நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன் லைக் நம்ம வீடியோஸ் வந்து கொஞ்சம் ரீச் ஆகும். நீங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காம போட மாட்டேங்கிறீங்களா? இல்ல மறந்துடுறீங்களா? என்னன்னு தெரியல. ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. எனக்கு பிரச்சனை இல்ல. பட் லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ். மசால் பூரி, சேவ் பூரி இது ஏன் தெரியுமா? இது என் ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி கமெண்ட் பண்ணியிருக்கா இன்ஸ்டாகிராம்ல. நான் வந்து நெறைய மசால் பூரி சாப்பிடுவேன் ஆஃபீஸ்ல. எப்போ பார்த்தாலும் அதே சாப்பிடுவோம் நாங்க. நானும் அவளும் நெறைய மசால் பூரி சாப்பிடுவோம். அதனால சாப்பிடுறியா சாப்பிடுறியான்னு போட்டு அனுப்பிச்சிருக்கா. மத்தபடி ஒண்ணும் இல்ல. பட் ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம கம்மி பண்றோம். அண்ட் ஒரு பெர்சன் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, வெயிட் லாஸ் ஜர்னி பண்ணுங்க, வெயிட் லாஸ் போடுங்கன்ட்டு. எனக்கு நிஜமாவே பசிக்கும். என்னால பசி தாங்கவே முடியாது. பசி வந்துச்சுன்னா நான் ரொம்ப கோவப்படுவேன். வெயிட் லாஸ் ஜர்னி எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. பட் நான் ட்ரை பண்ணுறேன். ஹெல்த்தி ட்ரிங்க்ஸாக லைக் ஜங்க் ஃபுட்ஸ் கம்மி பண்ணி பேசிக்கில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல்ல இந்த காஃபியை கட் பண்ணாலே போதும், நான் பெருசாக வெயிட் லாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ காஃபி குடிக்கிறேன். நிறைய பேர் கேட்குறது வந்து என் சேலரி, ஐடி. சேலரி, ஐடி எந்த கம்பெனி? என்னால் நிஜமாவே அது ஓப்பனாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நான் இன்னொருத்தங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்ருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். சாரி, ரொம்ப தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோடய சேலரி வந்து நான் டிஸ்க்ளோஸ் பண்ணவே முடியாது. இப்போது இந்த யூடியூப் சேனலோட சேலரின்னா நான் சொல்லலாம். ஏன்னா மேனேஜ் பண்ணுறது நான், பார்க்குறது நீங்கள். ஆனால் இதுக்கு வந்து நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது சொல்கிறதுக்கு. இதுக்கு கொஷின் பண்ண முடியாது யாருனாலையும், நீ ஏன் சொன்னன்ட்டு. ஆனால் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற இடத்தோட சேலரி சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருக்குது. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சாரி, என்னால் சேலரி மட்டும் சொல்ல முடியாது. அண்ட் மேனேஜிங் போத் ஒர்க் அண்ட் பிஜி, எப்படி படிச்சுக்கிட்டே நீங்கள் ஒர்க்கை மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் 5 days ஒர்க்கு, சாட்டர்டே மட்டும்தான் என்னோடய பிஜி இருக்கும். அண்ட் சாரி, என்னோடய ஹையர் டிகிரி இருக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து சாட்டர்டேஸ் மட்டும்தான் என்னோடய ஹையர் டிகிரி எம்டெக்கோட கிளாஸஸ் இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் சண்டேஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை அப்படியே மேனேஜ் பண்ணுறேன், போயிட்டு தான் இருக்குது. எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இட்ஸ் டிஃபிகல்ட், பட் நம்ம தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். கரெக்டான பிளான் இருந்துச்சுன்னா நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். அண்ட் மனசில் அந்த ஜெயிக்கணுன்றது வெறி இருந்துச்சுன்னா என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த நான் ரீச் பண்ணணுன்ற ஒரு வெறி உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ டயர்டானாலும் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். லாங் ஹேர் இருந்துச்சு, ஏன் இப்போ இல்லை? நான் வந்து எனக்கு லாங் ஹேர்னால் அவ்வளோ பிடிக்குங்க. எங்கள் அம்மா பிடிச்சி கட் பண்ணி விட்ருவாங்க. ஸ்ப்ளிட் ஹேர்ஸ்லாம் இருக்குது, கட் பண்ணு அப்படின்ட்டு எங்கள் அம்மா வீட்டிலேயே கட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால தான் இப்போ ஷார்ட்டாக இருக்குது. ரீசெண்டாக தான் கட் பண்ணேன், அதனால தான் முடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் வளர்த்தி நான் மறுபடியும் லாங் ஹேருக்கு வந்துடுவேன். எஸ். நிறைய பேர் வந்து கெட் ரெடி வித் மீ கேட்டிருக்கீங்க. அப்புறம் ஆஃபீஸ் பேக்கில் என்ன இருக்கும் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் வந்து நான் ஒரு நாள் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நான் தனித்தனியாக எழுதி வச்சுருக்கேன். லைக் லாங் வீடியோ போடணுன்னா ஸோ அதெல்லாம் பற்றி நான் வந்து உங்களுக்கு தனித்தனி வீடியோஸ் போடுறேன். நிறைய பேர் ஐடி பற்றி, உங்கள் ஒர்க் பற்றி ஒர்க் வ்ளாக்ஸ் போடுங்க. அண்ட் இப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படிலாம் நிறைய கம்பெனி பற்றி கேட்டிருக்கீங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணுறேன். பட் என்னால் வந்து பெருசாக கம்பெனியோட இதை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்ட்டு இருக்கும்ல, அதனால். அண்ட் யூடியூப் பற்றி என்ன வேணால் கேளுங்க. அண்ட் எடிட்டிங் வீடியோ பெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக நான் எடிட்டிங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஐடிக்குள்ளே எப்படி வரணும், பிளேஸ்மெண்ட் ஜேர்னி அதெல்லாமே நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னமும் நிறைய பேருக்கு வந்து எப்படி நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு கம்பெனி போகும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ அது வேணால் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நிறைய கொஷின்ஸ் வந்தது என் பிளேஸ்மெண்ட் பற்றி தான். எப்படி பிளேஸ் ஆனீங்க, எப்படி காலேஜ்லேருந்து கம்பெனிக்குள்ளே என்டர் ஆகும்போது எப்படி இருந்துச்சு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், உங்கள் பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிளியர் பண்ணீங்க இன்டர்வியூஸை, அதை பற்றி தான் நிறைய இருக்குது. அண்ட் ஆக்சுவலி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் எல்லாமே தரேன். பட் இம்பார்ட்டண்ட்டாக நான் 3 பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ரெஸ்யூம் எவ்வளோ கிளியராக பர்ஃபெக்டாக கிறிஸ்டலாக அப்படியே கிளியராக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் திங், ரெஸ்யூமில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் போடுங்க. தெரியாதது போட்டிங்கன்னா லாக் ஆயிடுவீங்க. ஏன்னா அவங்க அந்த கொஷின் கேட்டாங்கன்னா தெரியலன்னு முடிச்சா நல்லா இருக்காது. லைக் அவர் எடுக்கிறவருக்கு ரெஸ்யூமே ப்ராப்பராக இல்லைன்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக இல்லாத மாதிரி தோணும். அண்ட் தேர்ட் திங் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பேசணும். அதுக்குன்ட்டு ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லை, கான்ஃபிடெண்ட்டாக தைரியமாக உங்கள் மூஞ்சியில் பயம் இல்லாமல் பேசுனீங்கனாலே போதும். அண்ட் ஃபோர்த் திங், கொஞ்சம் டெக்னிக்கல் இந்த சென்ஸ் அட்லீஸ்ட் பேசிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் ரவுண்ட் கிளியர் பண்ணால் தான் நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு போக முடியும். அண்ட் இங்கே ஒரு லாஜிக்காக ஒன்று யோசிச்சு பாருங்களேன். அவங்க கொடுக்கறது கம்மி டைம் தான். கொடுக்குற கொஷின்ஸும் ஒரு 10 கொஷின்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து
ஈஸியா தான் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ல இருக்க லாஜிக்க புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம ஆன்ஸர் எழுதிட முடியும். ஏன்னா, அவங்க வந்து கம்மி டைம்ல லாங் ஆன்சர்ஸ் கண்டிப்பா குடுக்க மாட்டாங்க. அந்த கொஸ்டின 2 டைம்ஸ் ரீட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு 3 டைம் அங்கேயே ஆன்சர் கிடைச்சிரும். ஏன்னா, டைம் கம்மியா இருக்கிறதுனால கொஸ்டின்ஸ் வந்து ட்ரிக்கியா இருக்கும். பட் லாஜிக்கா யோசிச்சா நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். ஒரு பர்ட்டிகுலர் ஆப்க்கே ஸ்டிக் ஆயிறாதீங்க. இந்த ஆப் படிச்சா நம்ம எல்லா கொஸ்டின்ஸும் கிளியர் பண்ணிறலாம் அப்டின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க எந்த ஆப்ன்னு கேட்குறீங்க. அந்த மாரிலாம் நாங்க பெருசா இந்த ஆப் படிச்சா நாங்க கிளியர் பண்ணிருவோம் அப்டின்ட்டுலாம் எதுவும் இல்ல. லாஜிக் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துலயுமே ஃபார்முலாஸ், லாஜிக்கு, அப்புறம் எப்படி கேட்பாங்க, அந்த பிளட் ரிலேஷன், இவங்களுக்கு இவங்க யாரு, அந்த மாரி கொஸ்டின்ஸு. ஸோ இந்த மாரி எல்லாமே நீங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே போதும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்றதுக்கு. ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க இன்டர்வியூலாம். ஏன்னா, ரொம்ப கண்டிப்பா எல்லாருக்குமே ஷிவரிங்கா இருக்கும். அந்த என்னடா நம்ம கிளியர் பண்ணிருவோமா, மாட்டோமா அப்படின்ட்டு. காமா போங்க. ஏதோ ஒண்ணு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும். எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலே போதும். நீங்க வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. ரொம்ப பயப்படாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சிபிஇ எப்போ வருவீங்க? லைக் கோயம்புத்தூர் எப்போ வருவீங்க? கோயம்புத்தூர் இப்ப தான் வந்துட்டு வந்தேன். இனி என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கல்யாணம் ஆச்சுன்னா நான் கண்டிப்பா வருவேன். அண்ட் இப்போதைக்கு எதுவும் இல்லைன்னு நெனைக்கிறேன். ஸோ எப்போ வருவேன்னு எனக்கே தெரியல. பட் வந்தா நான் வந்து கண்டிப்பா இன்ஸ்டால போடுவேன். அண்ட் இன்ஸ்டால வந்து நம்ம இனிமேல் மினி விளாக்ஸ் போட போறோம். நம்ம யூடியூப்ல என்ன போடுறோமோ அங்க போட போறோம். உங்களுக்கு புடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்ல. லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் கிளியர் பண்ணிக்கிறேன். நான் வந்து அ கோடிங் சைடு கிடையாது. நான் டெவலப்பிங் கிடையாது. டெவலப்பிங் தான் கோடிங் போடுவாங்க. டெவலப்பர்ஸ் தான் கோடிங் போடுவாங்க. நான் வந்து டெவலப்பிங் கிடையவே கிடையாது. ஏன்னா நெறைய பேர் என்கிட்ட கோடிங் ஜர்னி பத்தி கேட்குறீங்க. நான் காலேஜ்ல எப்படி படிச்சேனோ, லைக் இன்டர்வியூஸ்க்கு எப்படி பண்ணேன்றது வேணா நான் என்னால ஷேர் பண்ண முடியும். ஒர்க் வைஸ் எனக்கு கோடிங்க்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. நான் கோடிங் சைடே கிடையாது. ஸோ எனக்கு ஒர்க்ல எப்படி கோடிங் அதெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்ல. ஏன்னா நான் இதுவரைக்கும் இந்த 3 1/2 இயர்ஸா நான் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த கொஸ்டின வந்து எனக்கு நிஜமாவே தெரியாது. பட் காலேஜ் டைம்ல பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எப்படி கோடிங் ப்ரிப்பேர் பண்ணணுன்றது வேணா நான் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா கொஸ்டின்ஸும் கவர் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மோட்டிவேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. நீங்கள் எங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி. அண்ட் நிறைய பேர் எனக்கு வந்து எடிட் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இப்போதைக்கு நான் வந்து உங்கள் ஹெல்ப் எடுத்துக்கல. ஏன்னா என்னால் அந்தளவுக்கு பே பண்ண முடியாது உங்களுக்கு. அதனால் அண்ட் ஃப்ரீயாகவும் உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால் மட்டும்தான் நான் வந்து எடிட்டிங்க்கு யாருக்குமே கொடுக்கறதில்ல. நானே சரி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் வாங்குறோம்னா, கண்டிப்பா அவங்களோட டைமும் அதில ஸ்பெண்ட் பண்றாங்கல்ல. அப்ப நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் பே பண்ணா தான் அதுக்கு நம்ம அவங்களுக்கு வொர்க்குக்கு குடுக்குற ரெஸ்பெக்ட்டா இருக்கும். அதனால மட்டும் தான் எடிட்டிங்க்கு யாருக்குமே குடுக்கல. எப்போ நான் பே பண்ற ஸ்டேஜுக்கு வரேனோ, அப்ப நான் கண்டிப்பா வந்து குடுக்குறேன். அண்ட் நீங்க ரொம்ப ஸ்வீட்டா அமௌண்ட்லாம் வேண்டாம் அப்படின்ற மாரி தான் சொல்றீங்க. பட் அது நல்லா இருக்காது. ஏன்னா உங்க டைமும் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கல்ல அதுல. அதனால மட்டும் தான் அத நான் டிலே பண்றேன். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் என் வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணி அ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. ஸோ எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்கள நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். அண்ட் டேக் கேர். டாட்டா. பாய்.